முயலும் பசுவும். ஒரு பசுமையான கிராமத்தில் மீனா என்ற துடிப்பான இளம் முயல் வசித்து வந்தது. மீனா மிகவும் சுறுசுறுப்பானது. ஆனால் பொதுவாக பெரிய மிருகங்கள் தன்னை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை என்று வருத்தப்படும். அதே கிராமத்தில் கோமதி என்ற பெரிய பலமான பசுவும் இருந்தது. கோமதி பொதுவாக கனிவானவள். ஆனால் அவள் தனது வலுவான உடலையும் வளமான பாலையும் பற்றி சற்று கர்வத்துடன் இருந்தாள். ஒரு மாலை பொழுது பண்ணையாளர் கோமதியை வயலுக்குள் அடைக்க கதவை திறந்தபோது கோமதி வேகமாக உள்ளே செல்ல முயன்றாள். அப்போது அவளது குளம்புகளுக்கு இடையில் ஒரு பெரிய கூர்மையான ஆணி ஒன்று ஆழமாக பதிந்துவிட்டது. வலி தாங்க முடியாமல் கோமதி அம்மா என்று கத்திக்கொண்டு தரையில் விழுந்தாள். ஆனால் அந்த ஆணி ஆழமாக இருந்ததால் அவரால் அதை உடனே அகற்ற முடியவில்லை. கோமதிக்கு இரத்தம் கசிய தொடங்கியது. அந்த காயத்திற்கு சிகிச்சை அளிப்பதற்கு முன் ஆணியை பிடுங்க வேண்டும். ஆனால் அதை சுற்றியுள்ள மண்ணை அகற்றாமல் கோமதியால் காலை அசைக்க முடியவில்லை. மீனா தனது புதரிலிருந்து ஓடி வந்து கோமதியின் நிலையை பார்த்தது. என்னால் உதவ முடியும் என்று மீனா உற்சாகமாக கத்தியது. கோமதி வேதனையிலும் வியப்பிலும், நீ எப்படி உதவ முடியும்? நீ மிகவும் சிறியவள் என்று முணுமுணுத்தாள். மீனா அதை பொருட்படுத்தவில்லை. அது தன் சிறிய ஆனால் வலிமையான பற்களையும் விரைவான நகங்களையும் பயன்படுத்தியது. கோமதியின் பெரிய குளம்பைச் சுற்றியிருந்த அழுக்கு மண்ணை மிக விரைவாக தோண்டி ஆணியைச் சுற்றியுள்ள இடத்தை சுத்தப்படுத்தியது. சிறிது நேரத்தில் ஆணி முழுவதுமாக தெரிந்தது. பண்ணையாளர் விரைவாக அதை பிடுங்கி கோமதிக்கு கட்டுப்போட்டார். வலி குறைந்ததும் கோமதி